பெண்களை போகப் பொருளாகவே பார்க்கக்கூடிய ஆணாதிக்க சமூகம் என்றைக்கு ஒழியும், என்றைக்கு திருந்தும், என்றைக்கு மாறும் என்கிற மனவேதனையோடு பதிவிடுகிறேன். கும்பமேளாவில் ஒரு பெண் ருத்ராட்சம் திட்டிருக்கிறா. அந்த பெண் பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகாக இருந்திருக்கிறா. உடனே அதை ஃபோட்டோ எடுத்து அது நாடு முழுவதும் அழகாக இருக்கா, அழகாக இருக்கா, ஏன் நான் திறமையாக இருக்கா அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டானுங்களா? நாட்டில் எத்தனையோ பேர் திறமைகள் மறுக்கப்பட்டு இருக்கிறார்கள். எத்தனையோ திறமை இருக்கிறது. எத்தனையோ விளையாட்டுகளில், எத்தனை உடற்பயிற்சியின் மூலியமாக எத்தனையோ சாதனையாளர்கள் நாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுங்கடான்னா அவள் கண்ணு நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு படம் எடுத்து அதை உலகம் முழுக்க பரவ செய்து சமூக வலைத்தளத்தில் போட்டு யாரை பார்த்தாலும் அந்த படத்தை போட்டு 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 இது என்ன கொடுமை, இது என்ன அசிங்கமா இல்லை, அருவருப்பா இல்லை, அழகை ரசிக்க வேண்டியதான். அதுக்குன்னு இப்படி அவள் இவ்வளோ கேவலமாகவா, கீழ்த்தரமாகவா, அழகுக்காக மட்டும்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டு இருக்கிறதா? அறிவு இல்லையா, ஆற்றல் இல்லையா, திறமை இல்லையா, ஒழுக்கம் இல்லையா, பண்பாடு இல்லையா, நாகரிகம் இல்லையா, கலாச்சாரம் இல்லையா? என்ன வச்சுருக்கீங்க நீங்கள்? எதை வச்சு நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு தெருவில் ஒரு பொண்ணு இருந்ததுன்னா அதை ஃபோட்டோ பிடிச்சி ஷேர் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? அவர்கள் செய்த சாதனை என்ன, அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதன் மூலமாக அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. அதெல்லாம் விட்டு நீ அழகாக இருக்க, நீ உடனே சினிமா நடிக்கவா, நீ அழகாக இருக்க, நீ மாடலிங் ஃபோட்டோ கொடு, நீ போஸ் கொடு, நீ கம்பெனிக்கு போஸ் கொடு, ஹோட்டலுக்கு போஸ் கொடு, அது என்ன இது உடனே விளம்பர கம்பெனிக்கு நடிக்கவா, இது என்ன இது? அதான் முதலீடா உங்களுக்கு? அழகை பார்த்தா உடனே அதுதான் அவங்களுடைய முதலீடுன்னு நினச்சி முடிவு பண்ணிடுறதா? அவர்களுக்கு என திறமையை அங்கீகரிக்கவும் மாட்டீங்களா? அவங்களுக்குன்னு ஒரு திறமையே இல்லையா? அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி வாழ விடுங்க. அதை விட்டுட்டு அவங்க அழகாக இருக்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கண் அழகாக இருக்குது, மூக்கு அழகாக இருக்குது, நாக்கு அழகாக இருக்குன்னு ஃபோட்டோவை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அழகாக இருக்காங்களோ இல்லையோ உன் ஃபோட்டோவில் அழகாக காட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன் அப்படி அக்கிரும்பு பண்ணுறீங்க, அநியாயம் பண்ணுறீங்க? கொஞ்சம் கூட மாற மாட்டிங்களா, திருந்த மாட்டிங்களா? இந்த ஆணாதிக்க சண்முகம் எனக்கு தான் திருந்த போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. எதுக்கு ஷேர் பண்ணுறீங்க? ஆளாளுக்கு எடுத்து போட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்க. அசிங்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்கிறது.